நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்தில் சொல்கிறேன். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-5 வாக்கியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னென்றால், குகையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற திருமுறை பார்வையாகும். அதாவது ஆங்கிலத்திலே வியூ ஃப்ரம் த கேவ் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, கடலிலே கடற்கரை பகுதியிலே நின்று நாம் கடலை பார்த்தால் அது ஓரளவு நமக்கு எல்லாம் தெரியும். உயர்ந்த மலையிலிருந்து கீழே பார்த்தால் பட்டணங்களின் அழகை பார்க்கலாம். அதே போல தாவீது தங்கியிருந்த அந்த குகை வழியாக அநேக திருமறை பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-5 வாக்கியங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஜெபத்துக்கு கொடுக்கிற பதிலை 3ஆக பிரிக்கலாம். ஆம் என்பது ஒரு பதில், இல்லை என்பது ஒரு பதில், பொறுத்திரு என்பது ஒரு பதில். ஆம் என்பது நமது ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற அங்கீகாரம், உடனே மகிழ்ச்சியை பெறுகிறோம். இல்லை என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகும், பிற்பாடு புரிந்து கொள்கிறோம். இந்த பதில் நம்மை வாழ்க்கையை செதுக்கி விடுகின்ற நிலையிலே அது உதவி செய்கிறது. பொறுத்திரு அல்லது காத்திரு என்கிற அந்த பதிலானது நம்மை பக்குவப்படுத்தி தேவ சித்தத்தை அறிய முற்படுகிறது. அருமையானவர்களே, இன்று தேவனுடைய தாமதம் என்பதை பற்றி படிக்க போகிறோம். ஆங்கிலத்திலே காட்ஸ் டிலே என்று சொல்லலாம். நமது கால அட்டவணைக்கும் ஆண்டவரின் கால அட்டவணைக்கும் வித்தியாசம் உண்டு. கால அட்டவணை டைம் டேபிள் என்று சொல்கிறேன். ஒருவன் பொறுமைக்காக ஜெபித்தான். அவன் ஜெபிக்கும்போது சொன்னான், ஆண்டவரே, பொறுமையை இப்போதே உடனடியாய் தாரும் என்றான். இவன் பொறுமைக்காக ஜெபித்தான். ஆனால் பொறுமையை பெற்றுக்கொள்ள அவனால் பொறுத்திருக்க முடியவில்லை. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான். நாம் எல்லா காரியங்களிலும் உடனடியாக நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்றைய மனிதருடைய மனோபக்குவம் இப்படித்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசித்து பாருங்கள். தாமதங்களினால் மனித வாழ்வு பல சமயங்களிலே போராட்ட களமாய் மாறிவிடுகின்றன. பெரிதான தாமதங்கள் நமது வாழ்க்கையிலே நாம் பின்னோக்கி போய்விடுகிறோம். செட் பேக் என்று சொல்லலாம். போக்குவரத்திலே சிவப்பு விளக்கு எரியும் போது பலருக்கு எரிச்சல் வந்து விடுகிறது. தாமதமான வாழ்க்கையின் பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக படிப்பினைகளை கற்று தருகின்றதா காணப்படுகிறது. தாமதங்களை உலக கண்ணோட்டத்தில் அல்ல, தேவ கண்ணோட்டத்தில் பார்த்து அதை கையாள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லலாம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார், அதாவது ப்ராமிஸ் அண்ட் விஷன். சில சமயத்தில் பணி கொடுக்கிறார், நமக்கு பணிகள் அல்லது அநேக காரியங்களை தருகிறார். அருமையானவர்களே, இதை தரும் பொழுது அது உடனடியாய் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கால அட்டவணைப்படி அல்ல, தேவ அட்டவணைப்படியே பல காரியங்களை நடத்தி வருகிறார். உதாரணமாக, ஆபிரகாம் சாராளுக்கு மகனை தருவேன் என்றார். ஆனால் இருவரும் அந்த ஈசாக்கை பெற நீண்ட வருடங்கள் காத்திருந்தார்கள். மோசேயை ஆண்டவர் தலைவனாய் மாற்றுவேன் என்று திட்ட வைத்திருந்தார். அவனை ஆண்டவர் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே தன் மாமனின் ஆடுகளை மேய்க்க வைத்தார். யோசேப்பு எதிர்காலத்தை குறித்து 2 சொப்பனங்களை கண்டான். ஆனால் பல ஆண்டுகள் கழித்துதான் அவனுக்கு இந்த காரியங்கள் நிறைவேறியன. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய கால திட்டத்தின் அடிப்படையில் தான் இதை செய்து வருகிறார். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே தேவன் தாவீதுக்கு வாக்குறுத்தார், ராஜாவாக மாறுவான் என்று. சாமுவேல் மூலமாக அந்த ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை பெற்றான். 1 சாமுவேல் 16-13 வாசிக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தவைகள் எல்லாம் இவனுடைய அழைப்பு, வாக்குத்தத்தம், திட்டங்களுக்கு விரோதமாகவே காணப்பட்டது. தாவீது ராஜாவின் சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்டதை 1 சாமுவேல் 16-21 காண்கிறோம். 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத்தை தாவீது கொன்றார்.
1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரை வாசித்தால் தாவீதை சவுலின் மகனான யோனத்தான் சிநேகித்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5 வாசித்தால் தாவீதை அங்கே சவுல் ராஜா இராணுவத்திலே உயர்ந்த பதவியிலே நிலைநிறுத்தினான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14 வாசித்தால் தாவீதோடு கர்த்தர் எல்லா காரியத்திலும் கூட இருந்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 16 வாசித்தால் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தாவீதை சிநேகித்தார்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27 தாவீது சவுலின் மகள் மீகாளை திருமணம் முடித்தான். இவைகள் எல்லாம் தேவனால் தாவீது ராஜாவாக முயன்று வருவதற்குரிய ஒரு படிகளாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதையின் படிகள் எல்லாம் நம்முடைய உயர்வுக்குரிய ஏணிகள் என்பதை மறக்க வேண்டாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது உண்மைதானே? ஆனால் திடீரென்று சூழ்நிலை தாவீதின் வாழ்க்கையிலே மாறியது. சவுல் தாவீதின் மேலே பொறாமை கொண்டான், கொல்ல பார்த்தான். சவுல் ராஜாவிடத்திலிருந்து தாவீது தப்பி ஓடுகிறான். ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவன் இப்பொழுது அகதி போல ஓடுகின்றான். அருமையானுள்ளே, அடைக்கல இடம், ஆகாரம், ஆயுதம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1:9 அவைகளை அவன் பெற்றுக்கொண்டதை வாசிக்க முடிகிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10-15 வாசித்தால் காத்துக்கு சென்று ஆகீஸ் ராஜாவுக்கு முன்பாக பைத்தியக்காரன் போல நடித்து தன்னை தப்புவித்து கொண்டான். இப்பொழுது 1 சாமுவேல் 22:1 நான் வாசிக்கிறேன். தாவீது அதுலாம் என்கிற கெபிக்கு செல்கிறான். அரண்மனையில் இருக்க வேண்டிய இந்த மனிதன் இப்போது குகையிலே தங்கினான். ஏன் இந்த தாமதம்? இந்த கேள்விகளுக்குரிய பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அந்த தாமதங்கள் தன் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்ட போது தாவீது 3 காரியங்களை செய்தான். அதைத்தான் நான் விளக்க விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன? அவன் எங்கே இருந்தானோ அங்கெல்லாம் அவன் பணி செய்ய ஆரம்பித்தான். He served God where he was என்று சொல்லலாம். அங்கே 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் பணி செய்ய வேண்டும். சிலர் சொல்வார்கள், ஐயா, நான் உயர்ந்த இடத்தில் வந்தால்தான் பணி செய்வேன். அப்படி அல்ல. எந்த இடத்திலே நம்மை வைத்தாலும் அந்த இடத்திலே நம்முடைய பணியை தொடங்க வேண்டும். பாருங்கள், இந்த யோசேப்பை பாருங்கள். ஒரு அருமையான மனுஷனுடைய வீட்டிலே வேலைக்காரனாக இருந்தான், அங்கும் பணி செய்தான். சிறையில் இருந்தான், அங்கேயும் பணி செய்தான். அங்கே பார்வோனுக்கு அடுத்த இடத்துல அங்கு பணி செய்தான். அப்படியானால் பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருப்பணிகள் உங்கள் கைகளிலே வரும் வரைந்தும் நீங்கள் எந்த இடத்திலே பணி செய்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்கள் பணியை செய்ய வேண்டும், தொடங்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே தாவீது இடத்திலே அதுலாம் கோய்க்கு யார் வந்தார்கள்? அவனுடைய தகப்பனும் தாயும் அவன் தகப்பன் வீட்டார் வந்தார்கள். ஒருவேளை இந்நாட்கள் இருக்கிறது போல அநேக தகவல் தொடர்பு கிடையாது. ஆனால் ஒருவேளை தாவீது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம். அந்த தகப்பனுடைய வீட்டார் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள் வந்தார்கள், கடன்பட்டவர்கள் வந்தார்கள், முறுமுறுத்தவர்கள் வந்தார்கள். தாவீதோடு வந்தவர்கள் அவனுடைய தகப்பன் வீட்டார், அதோடு ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் யாரால் ஒடுக்கப்பட்டவர்கள் நாம் அறியவில்லை. ஒருவேளை சவுல் ராஜாவாலே ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது கடன் பாரத்திலே அவர்கள் சிக்கொண்டு தப்பி ஓடி வந்திருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே தேசத்தில் நடக்கிற நிகழ்வை கண்டு முறுமுறுக்குள்ளாயிருக்கலாம். இவர்கள் எல்லாரும் தாவீதோடு ஒட்டி கொண்டார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நோபு என்கிற அந்த இடத்திலே தாவீது ஆசானிடத்தில் சொல்லும் பொழுது அவன் தனிமையாய் சென்றான். ஆனால் இங்கே வேதவசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அங்கு வேதத்தின்படி பார்த்தால் இங்கே ஒரு கூட்டமே அவன் பின்னாலே வருகிறது. காத்து தனிமையாய் சென்றவனிடத்தில் இப்போது பெருங்கூட்டம் ஆகிவிடுகிறது. ஆகவே இப்போது அவனுக்கு தனிமை அல்ல,
ஒரு பெருங்கூட்டம் அவனோடு இருக்கிறது. அவன் தனிமை என்கிற நிலையிலிருந்து தலைமைத்துவத்துக்கு வருகிறான். பிரியமானவர்களே, தாவீது காத்தை விட்டு அதுலாமுக்கு வந்தான். அப்போது ஆபத்திலிருந்து, அதாவது ராஜாவின் கையிலிருந்து தப்பி வருகிறான். 22:1 சொல்கிறது, அவன் தப்பி என்கிற ஒரு வார்த்தை அங்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பி என்றால் ஆபத்திலிருந்து தப்புவது என்று கூறலாம். அதுலாம் குகை எங்கே இருக்கிறது நமக்கு தெரியாது. சிலர் சொல்வார்கள் அது யோர்தானின் எல்லையை ஒட்டி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் யூதேயாவுக்கும் பெலிஸ்துக்கு இடையில இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். பலர் சொல்கிறார்கள் பெத்லேமுக்கு தென்மேற்கிலே 15 அங்கே மைல் தொலைவிலே இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த அதுலாம் குகை என்பது மலை, பாறை அல்ல குகைகள் உள்ள இடம். ஒருவேளை பாதுகாப்பான இடம், அடைக்கலமானது இடம், அநேகருக்கு தப்பி ஒளிந்து கொள்கிற இடமாகும். இந்த அதுலாம் குகையிலே இந்த தாவீது தங்கியிருக்கிறான். தாவீதின் குடும்பத்தார் இதனை எப்படி அறிந்து கொண்டார்கள்? தாவீது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம். திருமறையில் அது எழுதப்படவில்லை. ஆகவே இங்கே பாருங்கள், மற்ற ஜனங்கள் பிரச்சனைகள் வேதனைகளோடு வருகிறார்கள். இதை இந்த அதிகாரத்தில் 2ஆம் வாக்கியத்திலே காண முடிகிறது. தலைவன் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய அர்த்தம் என்னவென்றால் ரூலர் அல்லது பிரின்ஸ் என்று சொல்லலாம். அதாவது ஆளுகை செய்கிறவன், பிரபு என்று சொல்லலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் மத்தியிலே திருப்பணி செய்தார். நாமும் கூட இந்த திருப்பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். தாவீது தன் குடும்பத்தாருக்கும் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். அவன் அமைதியாக இருக்க இல்லை, அவன் முடங்கி போகவில்லை, அவன் சும்மா இருக்கவில்லை, பணி செய்தான். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது அவன் ஆக்டட், அதாவது செயல்பட்டார். 2வது ஆர்கனைஸ்ட், அவன் இந்த ஒழுங்குபடுத்தினான். 3வது பிளான்டு, அவன் திட்டமிட்டான். 4வது பணிவிடை செய்தான் என்று சொல்லலாம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறபடியால் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவது நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது நாம் நன்மை செய்கிறவர்களாய் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது. இது அப்படியே நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தாமதமாய் நடக்குமானால், அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் அல்லது திட்டங்கள் அல்லது தரிசனங்கள் இவைகளெல்லாம் தாமதமாய் செயல்படாமல் நீங்கள் அதுலாம் குகையைப் போல முடங்கி கிடந்தால் சும்மா இருக்காதுங்கள். முதலாவது ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். 2வதாக நன்மை செய்கிறவர்களாய் மாறுங்கள். இப்போது பாருங்கள், தாவீது தன்னோடு வந்த மக்களுக்கு அவன் நன்மை செய்கிறவர்களாய் மாற ஆரம்பித்தான். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்போது தாவீது அவன் 2வது ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான் என்றால், குகையிலே தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க அவன் ஆவல் உள்ளவனாயிருந்தான். ஆங்கிலத்திலே கண்டினியூ டு சீக் காட்ஸ் வில் என்று சொல்லலாம். இந்த அதிகாரத்திலே 3-4 வாசித்து பாருங்கள். தேவ சித்தத்தை அறிய தாவீது முற்படுகிறான். தேவ சித்தத்தை அறியத்தக்கதாக அவன் ஒரு காரியம், மோவாப் ராஜாவிடத்தில் போகிறான். தன் தகப்பனையும் தாயையும் அங்கு இருக்கும்படியாக ராஜாவிடத்திலே வேண்டிக் கொண்டான். அப்போது அவன் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? தேவன் சித்தத்தை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதுவரையிலும் இவர்கள் அங்கே இருக்கட்டும் என்று சொல்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்தான். சவுல் ராஜாவினாலே தனக்கு ஆபத்து நேரிட்டது போல தன் சகோதரர்களுக்கும் பெற்றோருக்கும் ஆபத்து நேரிடும் என்பதை அறிந்ததினாலே தன்னுடைய குடும்பத்தாரை தன்னோடு சேர்த்து கொண்டு, அதே சமயத்திலே தன் தகப்பனையும் தாயையும் அலைந்து திரிகிற இந்த பாதையிலே அவர்கள் அலையாதபடி மோவாப் ராஜாவிடத்திலே அவன் விட்டு அவன் கடந்து செல்கிறான். அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது, நான் இன்னும் தேவனுடைய நடத்தல் எப்படி இருக்குமோ என்று அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தாவீது அந்த இடத்திலே
அவனுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலே அவன் இருந்தானோ அந்த இடத்திலே பணி செய்தான். 2வது தேவ சித்தத்தை அறிய முற்பட்டான். பாடுவது எளிது, பிரசங்கிப்பது எளிது, ஊழியத்துக்கு கொடுப்பது எளிது, அநேக காரியங்கள் ஒழுங்குபடுத்துவது எளிது. ஆனால் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடித்து அதை செய்வது மிக மிக கடினம். உலகத்திலே மிக கடினமான ஒரு காரியம் தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது தான். தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க ஊழியரிடத்திலே செல்வது உசிதமான காரியம் அல்ல. கையிலே திருமறை இருக்கிறது. நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் கையிலே விலை மதிக்க முடியாத ஆயுதமாகிய ஜெபம் இருக்கிறது. தேவனோடு உறவு வைத்து, அன்பு வைத்து, திருமறையை வாசித்து தேவனோடு இடைபடும் பொழுது ஆண்டவர் தம் சித்தத்தை பல கோணங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே தன் வாழ்விலே ஆண்டவர் செயல்பட்டதை நான் நினைவூர அழைக்கப்படுகிறோம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே ஆண்டவர் அவன் வாழ்விலே செயல்பட்டதை அவன் மறந்து போன ஒரு மனிதன் அல்ல. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை மறவாதபடி வாழ வேண்டும் என்று சங்கீதத்தை பாடியவன் அவன் எப்படி மறந்து போவான்? இன்றைக்கு அநேகர் கடந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மை செயல்பட்டதை மறந்து நன்றி இல்லாமல் போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தமானது நிகழ்காலத்திலும் சொல்லப்படுகிறது, எதிர்காலத்திலும் அது அறிவிக்கப்படுகிறது. கடந்த கால தோல்விகள் எதிர்காலத்தினுடைய வாழ்வின் படிகளுக்கு அஸ்திபாரமாக அது மாறி நம்மை உணர்த்திவித்து தெளிவாக்குற நிலையிலே அது செய்து விடுகிறது. அருமையானவர்களே, ஏன் இந்த மோவாபியர் ராஜாவிடத்தில் போய் தன் தகப்பனையும் தாயையும் கொண்டு வந்து விட்டார்? எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக மாறியது. ஏன் பெலிஸ்திய ராஜாவிடத்தில் கொண்டு போய் விட்டிருக்கலாமே, அல்லது எகிப்திய ராஜாவிடத்தில் கொண்டு போய் விட்டிருக்கலாமே என்றால் நான் புரிந்து கொண்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த தாவீதினுடைய முந்தின தலைமுறைகள், அதாவது நீங்கள் பார்ப்பீர்கள், போவாசின் மனைவி ரூத். இந்த ரூத் என்பவள் மோவாபிய பெண். அந்த போவாசுடைய வழியிலே பிறந்ததுதான் அங்கே இந்த தாவீதினுடைய குடும்பம். ஆகவே தாவீது தன்னுடைய கடந்த கால சரித்திரத்தை, கடந்த கால செயல்களை, கடந்த கால அந்த நிகழ்வுகளை அவன் மறக்கவில்லை. அந்த மோவாபிய ராஜாவுக்கு நன்றாக தெரியும், இந்த அருமையான தாவீதினுடைய தலைமுறையிலே ரூத் என்கிற மோவாபிய பெண் வந்தாள். ஆகவே இந்த அருமையான தாவீதினுடைய உடம்பிலே யூத இரத்தம் மாத்திரமல்ல, மோவாபிய இரத்தமும் ஓடுகிறது. இதை இந்த ராஜா அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, மோவாபிய ராஜாவுக்கு அந்நாட்களிலே இஸ்ரவேல் வாழ்க்கையிலே அல்லது இஸ்ரவேல் நாட்டிலே நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவனுக்கு தெரிந்திருக்கக்கூடும். எப்படி பெலிஸ்திய ராஜாவுக்கும் பெலிஸ்தீன் தெரிந்தது போல இவளுக்கு தெரிந்திருக்கக்கூடும். ஆகவே இந்த தாவீதை மோவாபிய ராஜா ஏற்றுக்கொண்டான். அவனுடைய தகப்பன் தாயும் ஏற்றுக்கொண்டான். அருமையான இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? கடந்த கால செயல்கள், கடந்த கால சரித்திரம் நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய ரூட்டை மறந்து விடக்கூடாது. நம்முடைய வேரை மறந்து விடக்கூடாது. இங்கே பாருங்கள், அருமையான பவுல் அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, உன் தாய், உன் பாட்டியின் விசுவாசம், உன் தாயின் விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு விசுவாச வேரை பாருங்கள். ஆகவே இந்த இடத்திலே தாவீது தேவ சித்தத்தை எதிர்காலத்திலே அறிந்து கொள்ளும்படி அவன் தேட ஆரம்பித்தான். அவனுக்கு சொல்லப்பட்டதா நமக்கு தெரியவில்லை, அவனுக்கு அறிவிக்கப்பட்டதா தெரியவில்லை. ஆனால் இந்த அதிகாரத்திலே 5வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். காத் என்கிற ஒரு தீர்க்கன் வருகிறான். இந்த காத் என்கிற ஒரு தீர்க்கனுடைய பேர். ஆனால் ஆகீஸ் ராஜா இருந்த இடத்துக்கு பேர் காத் என்கிற ஒரு பட்டணம். ஆனால் பட்டணத்தையும் தீர்க்கனுடைய பெயரையும் குழப்பி விடக்கூடாது. இங்கே காத் என்கிற ஒரு தீர்க்கன் வந்து சொல்லுகிறான், நீர் அரணில் இராமல், அதனுடைய பொருள் என்ன? நீர் அதுலாம் குகையில் இராமல் யூதா தேசத்துக்கு வாரும் என்று அழைத்தான். தாவீது உடனே புறப்பட்டு அங்கே அவன் கடந்து செல்கிறதை 5வது வாக்கியத்திலே காண முடிகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில்தான் காத் என்கிற ஒரு பெயர் முதல் முறையாக தீர்க்கனாக வருகிறது.
1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 9, 1 சாமுவேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29, இந்த பகுதிகளை வாசித்தால் இந்த காத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீதின் வாழ்க்கையிலே 3 தீர்க்கர்கள் காணப்பட்டார்கள், அல்லது 3 தீர்க்கர்கள் அவன் வாழ்விலே நுழைந்தார்கள், செயல்பட்டார்கள். ஒருவன் பேர் சாமுவேல், 2வது தீர்க்கன் பேர் நாத்தான், 3வது தீர்க்கன் பேர் காத். ஆகவே தாவீது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள தேவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினார். ஆனால் தேவனுடைய தீர்க்கச் சொல்கிறார், நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு வாரும் என்று சொன்னவுடனே, யூதா தேசமானது பிரச்சனைக்குரிய இடம், அவன் ஆண்டவருக்குள்ளே அதிகமாய் நேசிக்கிற இடம். அதே சமூகத்திலே சவுலாலே அவனுக்கு பாதிப்பும் ஆபத்து வரக்கூடிய இடம். ஆனாலும் கூட தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அருமையானவர்களே, அநேகர் தேவ சித்தத்தை அறிய திட்டமிடுகிறார்கள். ஆனால் தேவ சித்தம் அறிவிக்கப்பட்ட போது அதற்கு சீக்கிரமாக அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், தாவீதுக்கு காத் என்கிற மனிதர் மூலமாக இந்த வார்த்தை சொன்ன உடனே கீழ்ப்படிந்து, குயிக் டு ஒபே என்று சொல்லலாம், உடனே அங்கே செல்கிறான். தீர்க்கன் என்றால் யார்? ஆண்டவரின் இருதய துடிப்பை அறிந்து மக்களுக்கு சொல்கிறவன். அதே சமயத்திலே தேவனுடைய வாயாய் இருக்கிறவர்கள், உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ராஜாவுக்கு கூட தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்கிறவர்கள். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை சொல்லப்படுகிறது. அப்படியான அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்? பி ஓப்பன் டு லேர்னிங் காட்ஸ் வேர்ட் என்று சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே திறந்த மனதோடு திருமறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். தேவனோடு உங்களுக்கு உறவு இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும் தேவ சித்தத்தை அறிவதற்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போய்விடும். அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளிலே நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியானால் அருமையானவர்களே, இந்த குகை என்பது ஒரு இருளான இடம், ஒரு தனிமையான இடம், ஒரு சோர்வின் இடம். ஆனால் இந்த இடத்தில் இருந்து அநேக காரியங்களை அவன் மூலமாய் நானும் நீங்கள் கற்றுக்கொண்டோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவரும் இந்த அதுலாம் குகையைப் போல சிலுவையிலே மடிந்தார். அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து நமக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தந்தார். அதுலாம் குகையைப் போல அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்ன? எந்த இடத்துல எங்கு இருந்தாலும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய ஆரம்பியுங்கள். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க தீர்மானியுங்கள். எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதுலாம் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். நாங்கள் முடங்கி ஆண்டவரே செயலற்று போகாதபடி எந்த இடத்துல எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒன்றை செய்ய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.